வணக்கம். தரமைந்து புதுமை பரிசில் பரீட்சை கடந்த கால வினாக்களில் தெரிவு செய்த வினாக்களுக்கு விடை காண விளக்கங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இவற்றை பார்வையிடுவதன் மூலம் எதிர்கால பரீட்சைகளில் வருகின்ற வினாக்களுக்கு விடை அளிப்பதற்கு இது உற்ற துணையாக அமையும் என்பது எனது ஆணித்தரமான கருத்து. இது 2004ஆம் ஆண்டு இறுதி வினா. ஒரு பிள்ளை தனது வீட்டிலிருந்து சந்தைக்கு சென்ற போது மருத்துவமனையையும் பாடசாலையையும் கடந்து செல்ல நேரிட்டது. அப்போ வீட்டில் இருந்து சந்தைக்கு போய்க்க முதலாவது மருத்துவமனை, அடுத்து பாடசாலை உள்ளது. இவை இரண்டையும் கடந்ததால் சந்தைக்கு சென்றது. வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம், அதாவது வீடு, அடுத்ததாக மருத்துவமனை, அடுத்த பாடசாலை. அப்போ இதில் வீட்டிலிருந்து சந்தைக்கிடையில் 2 நிறுவனங்கள் இருக்கின்றது. அப்போ வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரத்தின் 2 மடங்காகும். இப்போ நாங்கள் இதில் தெரிந்து கொண்டது என்னென்றால், வீட்டிலிருந்து அடுத்து முதலாவதாக இருப்பது மருத்துவமனை. வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரத்தின் 2 மடங்கு தான் வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் என்றால், வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரமும் மருத்துவமனைக்கும் பாடசாலைக்கும் உள்ள தூரமும் சமனானவை என்பதை தெரிகின்றது. இனி அடுத்த கூற்று, மருத்துவமனையிலிருந்து அடுத்த கூற்று, வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரத்தை 2 மடங்காகும். மருத்துவமனையிலிருந்து சந்தைக்குள்ள தூரம் மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரத்தின் 2 மடங்காகும். இப்போ அதற்கடுத்த தகவல், இப்போ முதல் வீட்டில் இருந்து அடுத்ததாக மருத்துவமனை ஒரு குறிக்கப்பட்ட தூரம் என்றால் அதே அளவு தூரம்தான் மருத்துவமனை பாடசாலையும். இப்போ மருத்துவமனையிலிருந்து சந்தைக்கான தூரம் மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்கான தூரத்தின் 2 மடங்கு என்கின்ற போது எங்களுக்கு இப்போ தெரிகின்றது, வீட்டில் இருந்து சந்தைக்கான தூரம் 3 சமமான இடைவெளிகளில் இருக்கின்றது. வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கான தூரமும் மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்கான தூரமும் பாடசாலையில் இருந்து சந்தைக்கான தூரமும் சமமான தூரத்தில் இருக்கின்றது. அப்போ இப்போ ஒவ்வொரு தூரமும் ஒரு இடத்துல இருந்து வீட்டிலேருந்து முதல் மருத்துவமனைக்குள்ள தூரம் 3இல் 1 பங்கு, அதே மாதிரி மருத்துவமனையிலேருந்து பாடசாலைக்குள்ள தூரம் 3இல் 1 பங்கு, அடுத்து இறுதியில் பாடசாலையிலிருந்து இறுதியாக இருக்கின்றது. பாடசாலையில் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் மருத்துவமனைக்குள்ள தூரத்தில் மருத்துவமனையிலிருந்து சந்தைக்குள்ள தூரமும் 3இல் 1 பங்கு என்பது உங்களுக்கு தெளிவாக வேண்டும். பாடசாலைக்கும் மருத்துவமனை, அதாவது சந்தைக்கும் உள்ள தூரம் ஏனென்றால் வீடு, மருத்துவமனை, பாடசாலை, சந்தை என்று இருக்கின்றது. அனைத்துமே 3இல் 1 மடங்கு தூரம் ஆக, அதாவது 4 நிறுவனத்துக்கு 3 இடைவெளிகள் இருக்கின்றது. இப்போ கேள்வி என்னென்றால், இதற்கேற்ப பின்வருவதில் பிழையான கூற்றை தெரிவு செய்க. சரியான விடையில் பிழையான, அப்போ சரியான விடை 2 இருக்க வேண்டும். வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரம் பிள்ளை சென்ற மொத்த தூரத்தின் அரைவாசியாகும் என்பதுதான் பிழையான கூற்று. ஏன்? வீட்டிலிருந்து மருத்துவமனைக்குள்ள தூரம் 3இல் 1 பங்கு, இங்கே 2இல் 1 பங்கு என்று சொல்லப்படுகின்றது. அப்போ தவறான கூற்று. அப்போ மற்ற 2 சரியான விடையாக பார்ப்போம். மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்கான உள்ள தூரம் பிள்ளை சென்ற தூரத்தின் 3இல் 1 பங்கு, அது சரி. ஏனென்றால் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கும் 3இல் 1 தான், மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்கும் 3இல் 1 தான், பாடசாலையிலிருந்து சந்தைக்கும் 3 மடங்கு தான். அப்போ அந்த விடை சரி. மருத்துவமனைக்கும் சந்தைக்கும் சரி நடுவில் தான் பாடசாலை இருக்கின்றது, அதுவும் சரியான விடை. அப்போ இந்த வினாக்கள், அதாவது 2004ஆம் ஆண்டு என்றால் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு வினாவப்பட்டாலும் இந்த வினாவும் தரமான வினா என்பதை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். இவற்றுக்கெல்லாம் சரியாக விடையளித்த பிள்ளை தான் அந்த காலத்திலும் 200 புள்ளிகளை பெற்றிருக்கும். அப்போ
புலமை பரிசில் என்பது உண்மையிலேயே புலமையை பரிசோதித்து பார்க்கின்ற பரீட்சை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. நன்று.